அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்தினருக்கும் இடியை இறக்குவது போல, அதிர்ச்சியை கொடுப்பது போல ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு, அதாவது ஈரானில் யுத்தம் நடத்தினது தானே அமெரிக்கா, இப்போ அந்த யுத்தம் வந்து முடியலை தானே. எனவே ஈரான் மீது அமெரிக்கா நடத்துகின்ற இந்த யுத்தம் பற்றின கருத்து கணிப்பு தான் இது. இதை பற்றி அமெரிக்க மக்கள் என்ன நினைக்கிறார்கள், இதுதான் அந்த கருத்து கணிப்பினுடைய மைய புள்ளி. இதில் 10 வெவ்வேறு விதமான விஷயங்கள் எடுக்கப்பட்டது. கருத்து கணிப்பில் அதுக்கு அமெரிக்க மக்கள் கொடுத்திருக்கிற பதில்கள் என்ன, அது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகின்றோம். இந்த 10ஐயும் நான் ஒன்றொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 10ஐயும் கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்களே ஒரு முடிவுக்கு வர முடியும். உண்மையில அமெரிக்க மக்களுக்கு இந்த யுத்தத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை அமெரிக்க மக்கள் ஒரு நல்ல தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையான்னு சொல்லி எல்லா விதமான கேள்விகளுக்குமான விடையையும் நாங்கள் காண முடியும். எனவே ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலம் கருத்து கணிப்புகளுக்கான காலம். ஒரு பக்கம் எங்களோட தமிழ்நாட்டில் கருத்து கணிப்புகள், ஏராளமான கருத்து கணிப்புகள் வெளியாகி அங்கே பெரிய புயலை கிளப்பி ஒரே அது சம்பந்தமான டிஸ்கஷன் தான் எல்லா இடம் போய்கொண்டிருக்குது. ஒரே கட்டுமையான வாத பிரதிவாதங்கள் அறம்புறமாக போய்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். எனவே மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அந்த கருத்து கணிப்புகள் பற்றின அந்த டிஸ்கஷன் போய்கொண்டு தான் இருக்கும். எனவே அது ஒரு பக்கம் இருக்க, இங்கால அமெரிக்க மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முதல் இந்த கருத்து கணிப்பை எடுத்ததாருன்னு பார்ப்போம். அமெரிக்காவினுடைய பிரபலமான பத்திரிகை த வாஷிங்டன் போஸ்ட், அந்த பத்திரிகையும் அதே போல் ABC நியூஸ் அந்த செய்தி ஊடகமும் இணைந்து நடத்திய இந்த கருத்து கணிப்பில் தான் இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. எனவே ஒன்றொன்றா பார்ப்போம். முதலாவது பாயிண்ட் என்னென்னு சொன்னால், அமெரிக்க மக்களை பார்த்து கேட்கப்பட்டது, இந்த ஈரானிய யுத்தம் சரியா தவறா, ஒரே பதில சொல்லுங்க. சரியென்னா சரியென்று சொல்லுங்க, தவறுண்டா தவறுன்னு சொல்லுங்க என்று சொல்லி 39% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் சரி என்று. ஓகே, 39% மக்கள் சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். 61% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது தவறு, இந்த யுத்தம் தேவையில்லாத யுத்தம், இதுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, ஈரானால் அமெரிக்காவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் உடனடியாக இல்லை, எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா யுத்தத்தில் ஈடுபட்டது தவறு என்று சொல்லி 61% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்க மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேலேயும் அவருடைய நிர்வாகத்தின் மேலேயும் இந்த போர் நடவடிக்கை மேலேயும் அவர்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்குது. ஆனால் கேள்வி அது இல்லை, அந்த அதிருப்தி உங்களுடைய மனசில் எவ்வளவு வேகமாக வந்தது, உடனடியாக வந்ததா கொஞ்சம் தாமதமாக வந்ததான்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அதுக்கு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் மிக வேகமாக வந்தது. இந்த யுத்தம் ஆரம்பித்த ஒரு 4-5 நாள்லேயே எங்களுக்கு ஒரே அதிருப்தி, எங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, இது தேவையில்லாத வேலை என்று சொல்லி அமெரிக்க மக்களுக்கு அந்த அதிருப்தி உடனே வந்துட்டுது மின்னல் வேகத்தில். அதாவது உங்களுக்கு தெரியும், ஈராக்குக்கு மேலே அமெரிக்கா போர் நடத்தினது ஒரு காலத்தில். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியட்நாமில் யுத்தத்தில் ஈடுபட்டது. அந்த ஈராக் போர்லையும் வியட்நாம் போர்லையும் அமெரிக்க மக்களுக்கு அதிருப்தி இருந்தது. ஆனால் அந்த அதிருப்தி வாரத்துக்கு நீண்ட காலம் எடுத்தது. உடனடியாக அமெரிக்க மக்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தல. ஓகே, எங்களுடைய நாட்டு படைகள் போய் அங்கே யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கத்தானே வேணும், எனவே யுத்தம் நடக்கட்டும் பார்ப்போம் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஆதரவு தான் கொடுத்தார்கள். போக 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 இந்த யுத்தம் தேவையில்லாத யுத்தம், அங்கே சதாம் ஹுசேன்கிட்ட எந்த விதமான கொடூரமான ஆயுதங்களும் இல்லை, உயிரியல் ஆயுதங்கள் இருக்குது, அந்த ஆயுதம் இருக்குது, இந்த ஆயுதம் இருக்குது தான் அங்கே யுத்தம் நடந்தது. அப்படி எதுவுமே இல்லை என்று தெரிய வந்தோடனே அமெரிக்க மக்களுக்கு லேட்டாக தான் அந்த அதிருப்தி வந்தது. அதே மாதிரி தான் வியட்நாம் போர்லையும். ஆனால் இந்த யுத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பித்து 2 மாதமே முடியலை, அதுக்கிடையில் அமெரிக்க மக்களுக்கு அதிருப்தி வந்திருக்கிறதுன்றது 2வது அதிர்ச்சிகரமான விஷயம். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யுத்தம் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறதா அல்லது தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா என்று சொல்லி கேட்கப்பட்டது. 3வது கேள்வி. அதுக்கு 40% மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இது தோல்வியப்பா, இதில் ஒரு வெற்றியுமே இல்லை, இது படுதோல்வி என்று சொல்லி 40% மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 20% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த யுத்தம் வெற்றிகரமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது, வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஏனையவர்கள் கருத்து சொல்ல முடியாது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதப்ப எங்களை விட்டுருங்கப்பான்னு சொல்லி ஏனையவர்கள் கருத்து சொல்லல என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது
மூன்றாவது விஷயம். நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 60% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இது பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார மந்தத்துக்கு வழிவகுத்திருக்கு, எங்களுடைய நாடு பொருளாதார கஷ்டத்தை அனுபவிக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஈரானிய யுத்தம் தான் என்று சொல்லி 60% மக்கள் பொருளாதார அடிப்படையில் இந்த யுத்தத்தை தாங்கள் வெறுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு 5வது பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 4 அமெரிக்கர்களில் ஒரு அமெரிக்கர் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் தான் பர்சனலாக பாதிக்கப்படுறேன்னு சொல்லி, இந்த ஈரானிய யுத்தத்தால் தான் பர்சனலாக பாதிக்கப்படுறேன்னு சொல்லி ஒவ்வொரு 4 அமெரிக்கருக்கும் ஒரு அமெரிக்கர் சொல்லியிருக்கார். அதென்ன பர்சனலாக பாதிக்கப்படுறேன்னு சொன்னால், இப்போ ஒரு நாடு யுத்தத்தில் ஈடுபடையக்குள்ள அந்த நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அது பொதுவாக தான் இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனும் அதை தாங்கள் உணர்வார்களான்னு கேட்டால் பெரும்பாலும் அதை உணர்றது இல்லை. ஏதோ பிரச்சனை போய்கொண்டிருக்கப்பா அண்டி போட்டு பேசாமல் இருப்பார்கள். ஆனால் இந்த யுத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 4 அமெரிக்கர்களுக்கும் ஒரு அமெரிக்கர் அதை பர்சனலாக உணர்றாருன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், ஒன்று பெட்ரோல் விலை உயர்வு, 2வது கேஸினுடைய விலை அதிகரிப்பு. அப்போ அது பர்சனலாக தாக்கும் தானே, அதை ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் தானே, அப்படியாக தாங்கள் ஃபீல் பண்ணுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது 6வது முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் 61% மக்கள் நிற்கிறார்கள் இது அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி 61% அமெரிக்க மக்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே உள்நாட்டில் பல பிரச்சனைகள் உருவாகலாம், தாக்குதல்கள் நடக்கலாம், என்னவும் நடக்கலாம், பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கலாம், குண்டுவெடிப்புகள் நடக்கலாம். எனவே வெளியில போவே பயமா இருக்கப்பா, எந்த நேரம் எது நடக்க வேண்டிய தெரியாம இருக்குது. எனவே 61% அமெரிக்க மக்கள் அச்சப்படுகின்றார்கள் உள்நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி. அடுத்தது 7வது பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட், 50% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுடன் ஒரு விரிசலை உருவாக்குகின்ற போர் என்று சொல்லி. அது உண்மைதானே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து போட்டு ஐரோப்பிய நாடுகள் உதவி செய்யலை, நேட்டோ உதவி செய்யலை, அவர் உதவி செய்யலை, இவர் உதவி செய்யலை, ஒருத்தருமே உதவி செய்யலைன்னு சொல்லி 2 மாதமாக புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அதனால் இந்த நட்பு நாடுகளுக்கு இடையில், அமைப்புகளுக்கு இடையில் பெரிய விரிசல் ஒன்று உருவாகி இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேட்டோலேருந்து வெளியில் போகிறோன்னு சொல்லி ட்ரம்ப் மிரட்டி கொண்டே இருக்கிறார். அது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த யுத்தம் தானே காரணம். இந்த யுத்தத்தை ஆரம்பித்தது தானே காரணம். அதனால் 50% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் கூட்டணி நாடுகளுடன் அமெரிக்காவுக்கு ஒரு விரிசலை இந்த யுத்தம் உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி. அடுத்தது 8வது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா அரசியல் பிளவு. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் எல்லார் மத்தியிலேயும் ஒரு பெரிய ஒரு பிளவு ஒன்று உருவாகி இருக்கு என்று சொல்லி. அதிலே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனநாயக கட்சியினர் இருக்கார்கள் தானே, அவர்களை 91% ஜனநாயக கட்சியினர் இந்த யுத்தத்தை தாங்கள் வெறுப்பதாகவும் எதிர்ப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பிரதானமான எதிர்க்கட்சியினுடைய ஆதரவு கிடையாது. 91% ஜனநாயக கட்சியினர் இந்த யுத்தத்தை வெறுக்கிறார்கள். அதே மாதிரி 71% சுயேட்சை கட்சிகள், அதாவது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் 2 பிரதானமான கட்சி இருக்குது. அந்த 2 பிரதானமான கட்சிகளையும் விட ஏனைய சின்ன சின்ன கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் அமைப்பினம் தானே, அந்த மாதிரியான சுயேட்சை குழுக்களில் 71% சுயேட்சை குழுக்கள் இந்த யுத்தத்தை வெறுக்கிறார்கள், தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த அதிர்ச்சிகரமான செய்தி என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சொந்த கட்சி இருக்கு தானே, குடியரசுக் கட்சி, அந்த குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த கணிசமான பேர் அந்த குடியரசுக் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் உறுப்பினர்கள் கணிசமானவர்கள் இந்த யுத்தத்தை தாங்கள் வெறுப்பதாக மிகவும் ரகசியமாக சொல்லியிருக்கிறார்களாம். அதாவது நாங்கள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள விரும்பல, ஆனால் நாங்கள் இந்த யுத்தத்தை வெறுக்கிறோம் என்று சொல்லி. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மகா என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு தானே, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் என்று சொல்லி ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு உறுப்பினர்கள் முழுமையாகவே தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. அந்த அமைப்பு உறுப்பினர்களை தவிர்ந்த ஏனைய குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தங்களுக்கு இந்த யுத்தத்தில் விருப்பம் இல்லை, என்ன செய்யறது, நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருக்குது, எங்கட கட்சியாக்கலானே சேம் கோல் போட முடியாது, அதனால நாங்கள் கமுக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி ரகசியமாக வாக்களித்திருக்கிறார்களாம். வாஷிங்டன் போஸ்டும் ஏபிசி நியூஸும் எடுத்த இந்த கருத்து கணிப்பில். அடுத்தது 9வது மிக மிக முக்கியமானது, இது அனைத்து வாக்காளர்களும் சொன்ன கருத்து என்னென்று சொன்னால் வாக்குறுதி மீறல். 2024 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேடைக்கு மேடை, ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னவர், நாம் வெளிநாட்டு யுத்தங்களில் ஈடுபட மாட்டேன். காலங்காலமாக அமெரிக்கா வெளிநாட்டு யுத்தங்களில் ஈடுபட்டு தான் நாசமாக போனது, தேவையில்லாமல் சொத்து அழிவுகள், பொருள் அழிவுகள் எல்லாம் வந்தது, உயிரிழப்புகள் ஏற்பட்டதெல்லாம் வெளிநாட்டு யுத்தங்களால் தான். எனவே வெளிநாட்டு யுத்தங்களால் ஒரு பிரயோசனமும் இல்லை, நான் அந்த மாதிரியான ஸ்டூபிட்தனமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் வெளிநாட்டுக்கே போக மாட்டேன், படைகளை அனுப்பவே மாட்டேன் என்று சொல்லி எத்தனை வாக்குறுதி எல்லாம் கொடுத்தவர்.
அப்படியான வாக்குறுதியெல்லாம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வந்த பிறகு நீங்கள் சொன்னதென்ன, நீங்கள் செய்கிறதென்ன. எனவே அது அமெரிக்க மக்களுக்கு மிக பெரும் அதிருப்தியை உருவாக்கியிருக்குன்னு சொல்லப்படுகிறது. 10வது பாயிண்ட் என்னென்னு சொன்னால், அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த யுத்தத்தை நடத்துறதன் மூலமும் ஈரானுக்கு சுற்றி இந்த பிளாக்கேட்டை போடுறதன் மூலமும் இந்த நடவடிக்கைகள் மூலம் ஈரானினுடைய அணு ஆயுத ஆற்றலை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு 65% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவால் ஒருபோதும் ஈரானை கட்டுப்படுத்த முடியாது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது தான், யுரேனியத்தை செறிவூட்டுறது தான். அவங்க நெச்சால செய்து போட்டு தான் மிச்ச வேலை பார்ப்பாங்களப்பா, உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாதப்பா, வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லி எங்கட சீமானண்ணா சொல்ற மாதிரி 65% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவில், அதாவது இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு கடைசியாக ஒரு குறிப்புண்டு அடிக்குறிப்புண்டு போடத்தானே வேணும். அந்த அடிக்குறிப்பில் வாஷிங்டன் போஸ்ட் போட்டிருக்கேன் என்று சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செல்வாக்கும் அவருடைய அந்த பாப்புலாரிட்டி இருக்குத்தானே, அது கணிசமான அளவு குறைந்திருக்கிறது. எதிர்வரும் தேர்தல்களில் அது எதிரொலிக்கும் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான வசனம் ஒன்றை போட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கருத்து கணிப்பு சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரைக்கும் வெளியாகல. பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது கருத்து கணிப்புகளோ கட்டுரைகளோ வந்தால் உடனே சொல்லுவார், இது ஃபேக் நியூஸ், பொய்யான செய்திகளை போடுறீங்க, பொய்யான செய்திகளை போட்டு மக்களை குழப்பறீங்கன்னு சொல்லி உடனடியாக தன்னுடைய ட்ரூத் சோஷலில் போடுவார். இதுவரைக்கும் எத்தனையோ ஊடகங்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார். எனவே வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையை பற்றி ஏதாவது எழுத போறாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன முடிவுக்கு வாரீங்கள்? அமெரிக்க மக்கள் நினைக்கிறது, அவர்கள் சொன்னது சரி என்று நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அதோட 65% அமெரிக்க மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஈரான் அணுகுண்டு உற்பத்தி செய்வதை அமெரிக்காவால் தடுக்க முடியாது சொல்லி. எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.